தீபாவளியின் முக்கிய அம்சமான பட்டாசுகள் விற்பனை சென்னை தீவுத்திடலில் நடைபெற்று வருகிறது. பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் அங்குள்ள நிலவரம் பற்றிய விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மணிகண்டன். தீபாவளி பண்டிகையொட்டி சென்னை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை தொடங்கி நடைபெற்று வருகிறது. தீவுத்திடலில் மொத்தம் 58 கடைகள் அமைக்கப்பட்டு பட்டாசு விற்பனை கடந்த 19ஆம் தேதி தொடங்கி தற்போது வரை நடைபெற்று வருகிறது. இது தீபாவளி மறுநாள் வரை இந்த பட்டாசு விற்பனை தொடரும் என சென்னை பட்டாசு விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பட்டாசு விற்பனை கடைக்காக பொதுமக்கள் அதிக அளவு வரக்கூடும் என்பதற்காக காவல்துறை தரப்பில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தீ விபத்து போன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க தீயணைப்புத் துறையினர் 3க்கும் மேற்பட்ட வாகனங்களோடு தயார் நிலையில் இந்த வளாகத்தினுள்ளேயே காத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் 58 கடைகளிலுமே ஒவ்வொரு கடையிலும் தீயணைப்பு சாதனங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 2 வாளிகளில் தண்ணீரும் 2 வாளிகளில் மணலும் நிரப்பி இந்த பாதுகாப்பு சாதனம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் என்று சொல்லக்கூடிய தீயணைப்பு பாதுகாப்பு சாதனமும் ஒவ்வொரு கடைகளிலும் வைக்கப்பட்டிருப்பதை இங்கு நம்மால் காண முடிகிறது. மேலும் இன்று வேலை நாள் என்பதால் பெரும்பாலான கூட்டத்தை நம்மால் தற்பொழுது காண முடியவில்லை. தீபாவளிக்கு இன்னும் 3 தினங்களே இருக்கும் வேளையில் மென்மேலும் கூட்டம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் மணிகண்டன்.